இவளுக்கு இம்புட்டு நகையா? என் வயிறெல்லாம் எரியுதே. அன்புக்கரசி, ஈஸ்வரி, அட அவங்கள விடுங்க மாமா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணி பிள்ளைங்களை அமுச்சு விடுங்க. என் ஆசீர்வாதம் இவளுக்கு எப்பவும் இருக்கும் மாப்ள. நீ என் காலில் எல்லாம் விட வேணாமா. துரை, ஓ மருமகனையும் மகளையும் தல தீபாவளிக்கு கூட்டிட்டு போயா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாயா. வரேன் நடராஜா. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேங்கய்யா. போயிட்டு வாயா. வாங்க மாப்ள. போயிட்டு வாமா. வரேன். வாங்கப்பா. போயிட்டு வரேன் மாப்பிள்ள பத்திரமா வெடி வெடிங்க. அண்ணா போயிட்டு வரேன். அப்புறம் நான் போயிட்டு வரேன்யா. நல்லபடியா போயிட்டு வாழ்த்துக்கள். சரிங்க. வாயா. எல்லாரும் வரேன். சரி போயிட்டு வந்துடுறேன். வரேன். ஹேப்பி தீபாவளிடா. போயிட்டு வாயா. பார்த்து போயிட்டு வா. நாட்ரஸா, அப்பா, நாக்குல பல்லு போட்டு பேசினவன் எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிவிட்டான்ல, இவன் தான் என் அப்ப. ஆம்பளையா இவன்? ஆமாப்பா. அகிலா, தேனே, சீக்கிரமா வாங்கடி. ஒரு ஆரத்தி கரைக்கு இம்புட்டு நேரமா ஒரு வேலையும் உருப்படியா செய்யறதே இல்ல. என்னத்த சொல்ல? பக்கத்துல வந்துட்டாங்களாடி. இப்படி ஆடி அசைஞ்சு வரீங்களே. ஏன் பக்கத்துல வந்தா என்ன? ஆரத்தி கரைச்சிட்டு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களோ? என்ன பேச்சு பேசுற நீ? அது எப்படி நீ பொண்ணு மாப்பிளைய காத்துட்டு இருக்க சொல்றது? இத வந்துட்டாங்க பாரு. வா ராஜா. வா மலரே, வாத்தா. ஏய், இந்திரா கிட்ட கொடுங்க, ஆரத்தி எடுப்பா. கொண்டு போ. வாங்க மாப்ள. வாமா. வாங்க மாமா. உள்ள வாத்தா. வா மலரு. போங்க மாப்ள. வா. வாயா. போங்க போங்க. யோ அழகரு, உனக்கும் மலருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் நீ உன் மாமா வீட்டுல தல தீபாவளி கொண்டாட தயாரா இருந்திருப்ப. அது மட்டுமா, இந்நேரம் மலரை மசக்கியாக்கி 3 வேளையும் வாந்தி எடுக்க வச்சிருக்க மாட்டியா? இப்படி ஆயிடுச்சு ஐயா. யோ, உன் இடத்துல அந்த வெற்றி இருக்கிறது எங்களால சகிச்சிக்கவே முடியல. நேற்று என்னாச்சு தெரியுமா? உன் மாமே மதுரைக்கு போய் அண்டா குண்டா சட்டி பானை பீரோ கட்டிலு டிவி மலருக்கு 100 பவுன் நகைன்னு ஆம்பிட்டு சீரு வாங்கி மலருக்கு கொடுத்துருக்குறாப்புல. அதுல ஒரு புது காரு வேற. எல்லாமே உனக்கு வர வேண்டியது பங்கு. இன்னைக்கு எவனோ அனுபவிச்சுட்டு இருக்கேன். யோ, இதுக்கு நம்ம மாறனை கொல்லாமலே விட்டுருக்கலாம். உன்னை தவிர மலர் கழுத்துல மாறன் தாலி கட்டினா என்ன, வெற்றி தாலி கட்டினா என்ன, எல்லாமே நமக்கு ஒண்ணு தானே. நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டிய? என்னடா? மலரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மாறனையே கொன்ன. ஆனா உண்மையாவே கல்யாணம் பண்ண வெற்றிய உன்னை உயிரோட வச்சிருக்கிய பங்கு. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவனை ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணலையா? ஏதாவது பண்ணணும்னு இல்லடா, அந்த வெற்றிய ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். யோ, துடிச்சா மட்டும் போதுமா? அது சீக்கிரம் செயல காட்ட வேணாமா? அதுக்கான நேரத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யோ,
அந்த வெற்றி தல தீபாவளி கொண்டாட வந்திருக்கேன். இதை விட நல்ல நேரம் என்னையா இருக்க போகுது? என்னடா சொல்ற? தல தீபாவளிக்கு வந்தவன் எப்படியும் கொழுந்தியா கூட சேர்ந்து வேட்டு வெடிப்பேன். அதுல நாம அணுகுண்ட வைப்போம். உன் குவாரியில பாறைக்கு வைக்கிற நாட்டு வெடி இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு எடுத்து மத்த வெடிகளோட கலந்து வைப்போம். அத சாதாரண அணுகுண்டு நினைக்கிற வெற்றி தைரியமா பத்த வைப்பான். பீஸ் பீஸா போயிருவான். என்ன சொல்ற? அட பங்கு, உசுறு போகலனா கூட இந்த காலு கை கண்ணு ஏதாவது போக வாய்ப்பு இருக்குல்ல? என்னைய யோசிக்கிற? மருது, அழகு குவாரிக்கு போனை போட்டு நல்ல நாட்டு வெடிகுண்ட சாதாரண அணுகுண்டு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லு. முத்து, நான் மருது பேசுறியா? அழகரே, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னேன். நம்ம குவாரியில வெடி மருந்து இருக்குல்ல, அந்த வெடி மருந்தை எடுத்து அணுகுண்டு மாதிரி ரெடி பண்ணி சாதாரண பட்டாசு கடையில் வாங்கும்ல, அது மாதிரி பக்காவா ரெடி பண்ணி எடுத்துருவான். ஆமையா, அழகரை தான் சொன்னேன். சூழல் தான் இருக்கும், உடனே ரெடி பண்ணி எடுத்துட்டியா? சரியா? சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லையடா, நிஜமாவே கடையில் வாங்கின குண்டு மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. யோ, நம்ம ஆளுங்க வித்த காரணங்கய்யா. இந்த நாட்டு வெடிகுண்ட வெற்றி பத்த வைப்பான், பீஸ் பீஸாவான். மருது, பாண்டே, நீங்க என்ன பண்றீங்கன்னா சரியா? சரி பங்கு. இந்த பழனிசாமி பணம் கரெக்ட் தான்றா? ஆமாங்கய்யா, அந்த கணக்கு தான். சரி, அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கேக்குறாளுங்க. ஆனா ஒருத்தையும் வந்து ஒத்தாசை செய்ய மாட்டாளுங்க. அடியே, ஸ்வீட் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யணுமான்னு எவ்வளவு கேட்டீங்களா? ஆனா செஞ்சு கொடுத்தா வாயார தின்னுட்டு அது கூட இருக்கு இது கம்மியா இருக்குன்னு குறை சொல்ல வேண்டியது. ஏ இந்திரா, ஏம்மா அதுகளே அக்கா பத்தியா வந்துருச்சு, சந்தோஷமா பேசியிருக்காங்க, பேசட்டு கூட. அது இல்லைங்க. ஏ இந்திரா, இப்போ உனக்கு என்ன உண்டு பிடிச்சி தரணும் அதானே? நான் பிடிச்சி தரேன். என்னம்மா கூப்பிட்ட? எங்க உங்களை ஏதாவது சொன்னா உடனே உங்க அப்பா ஏன் வாயை அடைச்சிடுறாரு. அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
குவாரி கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குமா, அதான் பார்த்துக்கிருக்கேன். எப்பப்பா முடியும்? அது ஆகும் தான், 10-11 ஆகும். ஏத்த என்னன்னு சொல்லு. போங்கப்பா, எங்களுக்கு இந்த தீபாவளியே பிடிக்கல. ஏத்தா பின்ன என்னப்பா, வீட்ல இத்தனை பேர் இருந்தோம், வீடே அமைதியா இருக்கு. சரிதா, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்ன்றீங்க? ஜாலியா ஏதாவது விளையாடலாமாப்பா? ஜாலியாவா? சரி, என்ன விளையாடலாம்னு சொல்லுங்க. பாட்டுக்கு விளையாடலாமா? பாட்டுக்கு பாட்டு? ஆமாப்பா, அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம்ப்பா. அடடே, இந்த யோசனை நல்லா இருக்கே. ஆமாப்பா, செம ஜாலியா இருக்கும். மாப்பிள, மாமா வாங்க விளையாடலாம். இல்ல மாமா, இருக்கட்டும், நீங்க எல்லாரும் விளையாடுங்க. அட சும்மா வாய, இந்த வயசுல நானே விளையாடுறேன், எங்க அம்மா விளையாட போகுது, இன்னும் என்ன? நீ சொல்லு அகிலா, முதல்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? அப்பா, நீங்களும் அம்மாவும் டீம் கேப்டன்ஸ். முதல்ல உங்களுக்கு வேணும்ன்ற ஆள உங்க டீம்ல எடுத்துக்கலாம். அப்படியா? நான் உன்னையே எடுத்துக்கிறேன். அம்மா, இப்ப நீ. எனக்கு தேனு. நான் பூசாரி எடுத்துக்கிறேன். எனக்கு அத்தை. மாப்பிள. இல்ல மாமா, நான் சும்மா பாக்குறேன். அட என்ன மாப்பிள நீங்க? ஆத்தா மலர், நீமா? நானும் சும்மா பாக்குறேன்ப்பா. அட என்னத்தா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் சேர்ந்தாவது வேடிக்கை பாருங்க. சரிங்கப்பா. சந்தோஷம். சரிங்க மாமா. சொல்லுங்க மாப்பிள, நீங்க எந்த பக்கம்? நான் அத்தை டீமுக்கு போய்க்கிறேன் மாமா. அடடே, உங்க ஓடு தாய் கொளுத்து பக்கமா? அப்ப நான் மலர் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், ஆள் எடுத்து முடிச்சாச்சு. இனி ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதா? 5 என்றதுக்குள்ள நீங்க பாட்டு பாடணும், அல்லது நீங்க அவுட். டைம் ஸ்டார்ட். 5 என்ன பாடுறது? 4. ஐயா, என்ன பாடலாம்? 3. 2. 1. ஐயோ போச்சா? இப்படி தோத்து போயிட்டோம்மா. ஏண்டா பூசாரி, உனக்கு தான் நிறைய பாட்டு தெரியுமாடா? ஏதாவது பாடிக்கலாம்ல? என்னையா பண்றது, அந்த சமயத்துல எதுவும் தோண மாட்டேந்தியா. அதுவும் சரிதான். கழுதை எல்லாம் வந்து தொண்டைக்குள்ள நிக்குது, ஆனா வர மாட்டேங்குது. ஆமாங்க ஐயா. சரி விடுற, யார்கிட்ட தோத்தோம்? ஏன் மருமைகிட்டு தானே? மாப்பிள சொல்லுங்க மாமா. வரமாட்டேன்னு சொல்லி கடைசியில மிரட்டி விட்டீங்களா மாப்பிள? சூப்பர் மாப்பிள, சூப்பர். தேங்க்ஸ் மாமா. ஆத்தா, அகிலா, தேனு, உங்க 2 பேத்துக்கு நன்றித்தா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டை கலகலப்பாக்கி விட்டீங்க. விளையாண்டது கொஞ்ச நேரமா இருந்தாலும் மனசு முழுக்க சந்தோஷம் தான்.